நண்பர்களே, மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய அதிர்ச்சி. அதுக்கு காரணம் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். வெள்ளிக்கிழமை நைட்டு அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல ஒரு போஸ்ட் வெளியாயிருந்துச்சு. ஸோ சீன பொருட்களுக்கு 100% சுங்க வரி விதிக்க போறதா அவர் அறிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் முழு அமெரிக்க மார்க்கெட்டையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. டவ் ஜோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 878 புள்ளிகள் சரிஞ்சு, அதாவது 1.9% சரிவில் போய் முடிஞ்சிச்சு. S&P 500 பாத்தீங்கன்னா 182 பாயிண்ட் சரிஞ்சு 2.71% சரிவில் போயிட்டு முடிஞ்சிச்சு. நாஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 820 பாயிண்ட் சரிஞ்சு 3.56% டவுன்ல போயிட்டு க்ளோஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் முழுத ரெட் கலர்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிப்டி 25,205க்கு 197 பாயிண்ட் குறைஞ்சி 0.78% டவுன் ஆச்சு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அதிர்ச்சிக்கு பிறகு இந்தியன் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? அதாவது மண்டே ஓப்பன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி பெரிய ஹியூஜ் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்திய அமெரிக்க உறவுல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. அது மார்க்கெட் சரிவை கண்டிப்பா ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு திறன் படைச்சதா இருக்கு. இந்த வாரம் ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், HCL டெக் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கான Q2 ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த வாரம் மார்க்கெட்ல ரொம்பவே ஹை வாலடைல் கிரியேட் ஆகும் நண்பர்களே. ஸோ நீங்க கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு. பட் இந்தியா அமெரிக்க உறவுல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கிறதால ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய வாலடைல் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.